ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டெய்லிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2ஏக்கான 75 இம்பார்ட்டன்ட் லெசனில் லெசன் 2 உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் 9th பாலிட்டியிலேருந்து. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே அந்த லெசனை படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமான லெசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் பிற்கால சோழர்கள் ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்பு உச்சநிலை அடைந்தது. உள்ளாட்சி அமைப்புகள் குறித்து தீர்மானம் ரிப்பன் பிரபு எந்த வருஷம் வெளியிட்டார்னா 1882. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937. பஞ்சாயத்து ராஜ் என்பது கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் காந்தியடிகளோட தன்னாட்சி கொள்கையை அடிப்படையாக கொண்டு கவனத்தில் கொண்டு செயலாற்றினர். 1957 86 வரை 4 முக்கியமான குழுக்கள் அமைக்கப்பட்டது. பின்னாடி பார்க்கலாம். சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1957. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்னா 1992. கிராமங்களிடையில் 3 அடுக்கு பஞ்சாயத்து. 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டதில் 2 அடுக்கு பஞ்சாயத்து. இப்போ அந்த 4 வருஷத்தை ஹைலைட் பண்ணுங்கள். 1957 பல்வேந்திராய் குழு, 77 to 78 அசோக் மேத்தா குழு, 85 ஜிவிகே ராவ் குழு, 86 எல்எம் சிங்வி குழு. கிளியரா? பல்வேந்திராய், அசோக் மேத்தா, அப்புறம் என்னங்க 85 வந்து பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவ் குழு, 86 எல்எம் சிங்வி குழு. ரைட். இதில் ஃபஸ்ட்டு பல்வேந்திராய் குழு 3 அடுக்கு முறை. கிராம அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத், வட்டார அளவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத் சமிதி, மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பிரிக்குது. 2 அடுக்கு முறை பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா. அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும் என சொல்கிறது அசோக் மேத்தா குழு. திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு ஜிவிகே ராவ் குழு. வேரற்ற பொருட்கள் என அழைக்கப்படுவது ஜிவிகே ராவ் குழு. 73 மற்றும் 74 சட்ட திருத்தத்துக்கு காரணம் லாஸ்ட் குழு என்னப்பா எல்எம் சிங்வி குழு 86 வந்தது. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் நடைமுறை சட்டம் 1994. கிராம ஊராட்சி. சரிங்களா? கிராம ஊராட்சி தலைவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கிராம ஊராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக யார் இருப்பார்னா கிராம ஊராட்சி ஆய்வாளர். டேஷுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டது கிராம ஊராட்சினா 500க்கும் மேற்பட்ட. உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த இடத்துல காணப்படுதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். சோழர் காலத்தில் குடவோலை முறை இருந்ததை சொல்லும். மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958. சரிங்களா? அண்ட் மதராஸ் மாவட்ட கவுன்சில் சட்டம் 1958. கிராமம் வந்தால் மட்டும் 50. கிராம சபை கூட்டங்களின் தலைவர் ஊராட்சி தலைவர். கிராம சபை கூட்டம் ஆண்டிற்கு 6 முறை. ஃபஸ்ட்டு 4 முறை இருந்தது, இப்போ 6 முறை. டேஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். மாவட்ட ஊராட்சி என்பது 50,000 மக்கள் தொகை கொண்டது. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது சொன்னவர் காந்தியடிகள். பஞ்சாயத்து ராஜ் என்பது அதிகார பகிர்வு கொண்ட அரசாக விரும்பினார் காந்தியடிகள். 10,000க்கு மேலே பேரூராட்சி, 1 லட்சத்துக்கு மேலே நகராட்சி, பல லட்சத்துக்கு மேலே மாநகராட்சி. நகராட்சி தலைவர் நகராட்சி ஆணையர். மாநகராட்சி தலைவர் மேயர். மாநகராட்சிக்கு நிர்வாக அலுவலர் மாநகராட்சி ஆணையர். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் 25. ஸ்கூல் புக்கில் 12ன்னு இருக்கும், இப்போ 25. மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானம் அனைத்தும் யார் தலைமையில் யார் கீழே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்திய ஆட்சி பணியாளர் கலெக்டர். அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பவர் மேயர். உள்ளாட்சி அமைப்பு என்பது சாதி, சமயம், வகுப்பு ஆகிய 3 முக்கிய முடிவுகளில் செயல்படுது. ஈரோடு மாநகராட்சியின் தலைவராக 1917 பெரியார் பதவி வகிப்பார். குழாய் மூலம் குடிநீரை 1919 தொடங்குவார். நகராட்சி நிர்வாகங்களில் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை ஃபஸ்ட்டு தொடங்கினது யாருன்னா பெரியார், 1919. பார்த்திங்கன்னா இந்த 5 நிமிஷத்தில் 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுது. உள்ளாட்சி அமைப்புகள் பாடம் கண்டிப்பாக படிக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.